ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு லைன் தமிழா. ஸோ இனி என்ன பார்க்க போகிறோன்னா அதிரசம் பொரிச்சிருக்கிற வீடு தான் பார்க்க போகிறோம். என்னடா அதிரசம் பொரிச்சிருக்கிறதுலாம் ஒரு வீடுன்னு சொல்லி போடுறியாடா நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதே என் காதில் நல்லா உழுவுது. என்ன செய்கிறது, வேறு கண்டென்ட்டே கிடைக்கல நண்பர்களே. அதனால தான் எடுத்து இந்த கண்டென்ட்டையாச்சும் போடுறேன். இன்னும் கொஞ்ச நாளில் கொஞ்சம் நிறைய கண்டென்ட் போடுவோம். இந்த வீடியோட கிளியாரிட்டி இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ நம்ம கேமராவில் ஷூட் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஏற்கனவே நம்ம அதிரசம் பொரிச்சு வச்சுருந்தோம், அதை தான் இப்போ ஷூட் பண்ணிருக்கோம். இந்த எண்ணெய் பொரிக்கிறத பார்க்க போது, இந்த அதை பார்க்க போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங், அது ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலிங் கூட சொல்லலாம். அது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரில, கண்டிப்பாக இருக்கும். அது என்னென்னா தீபாவளி. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வந்திருக்கா வந்துடலையான்னு தெரில. வந்துருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதிரசம் பிடிக்கணும்னு சொல்லுங்கள். எனக்கும் அதிரசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி அதிரசம் பொரிச்சிட்டு இருக்க போது அதை எடுக்க போது எப்படி தான் ஒப்புதுன்னே தெரில. ஆனால் அதை எடுத்து வைக்க போது எப்படி ஒல்லியாயிடணும்னு தெரில. அது ஒருவேளை எண்ணெய் உள்ளே இருக்கிறதுனால அது குண்டாக இருக்கா இல்லைன்னு ஒன்றுமே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இனிமேலுக்கு நம்ம நண்பர்களை நம்ம எல்டிஎஃப்னு கூப்பிடலான் இருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ டாட்டா பை பை, see you.